வணக்கம் நண்பர்களே. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது தமிழில் செயற்கை நுண்ணறிவு என்று அழைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் தான் நமது எதிர்காலம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இந்த ஏஐ பல்வேறு துறைகள்ல பல இடங்கள்ல செய்யக்கூடிய வேலைகளை எளிமையாக்குது மற்றும் துல்லியமாகவும் செய்யுது. அப்படிங்கறனால இதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் பல்வேறு துறைகள், விளையாட்டு துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு துறைகள்ல ஏஐ அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால பல்வேறு நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தற்போது பேடிஎம் தங்களுடைய 1000 பணியாளர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு அவங்க பல காரணங்கள் சொன்னாலும் ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பமும் மிக முக்கியமான காரணமா சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா, திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகளை மிக எளிதாக ஏஐ செய்யறதுனாலையும், அது சம்பந்தப்பட்ட பணியாளர்களை பணியிலிருந்து நீக்கிறது மூலயமா இந்த பணிகளை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கான பின்னணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து பேடிஎம் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பணிகளில் பயன்படுத்துவதன் மூலம் ஊழியர்களுக்கு ஆகக்கூடிய செலவுல 10 முதல் 15% சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிக அபரிகரமான வளர்ச்சியை சந்தித்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் மேப்ஸா இருக்கட்டும், சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று வந்துச்சு, அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் தற்போது மனிதர்களைப் போலவே சிந்திக்கக்கூடிய ரோபோக்கள் பல வகையில் உருவாக்கப்பட்டு அது தற்போது பயன்படுத்தப்பட்டும் வருது. எக்ஸாம்பிளுக்கு தற்போது நியூஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஹோட்டல்ல ரோபோக்களே பரிமாறுற மாதிரி. ஸோ இது எல்லாமே இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி தான். இந்த ரோபோக்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம இயல்பாகவே நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் வாய்ஸா இருக்கட்டும், அலெக்சாவா இருக்கட்டும், இது எல்லாமே ஏஐ தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய வளர்ச்சியை நமக்கு காட்டிட்டு தான் இருக்கு. இந்த தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுல வளருது, மிகப்பெரிய நன்மையை நமக்கு கொடுத்தாலும் சில சில தீமைகளும் இதுல இருக்கு அப்படிங்கிறத தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட வளரும் நாடுகள்ல வேலையின்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு வருது. இந்த ஏஐ தொழில்நுட்பம் பல வகையில நமக்கு உதவிகரமா இருந்தாலும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கு. வரக்கூடிய நாட்களில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும் நிலையில் இது எந்த வகையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால நிறைய நன்மைகள் இருந்தாலும் தீமைகளும் இருந்துட்டு தாங்க இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் நண்பர்களே. நன்றி.